யார் இருக்க போகிறா ரேஸ்லங்கிறது வந்து எலெக்ஷன் முடிஞ்சவொடனே தெரியும். ஏன்னா யார் வேணாலும் இன்றைக்கி அரசியல் பண்ணலாம். இது வரைக்கும் ரசிகராக இருந்தவர்கள் இன்றைக்கி வந்து அரசியல் படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை நடிகர் விஜய் அவர் வந்து கட்சி ஆரம்பித்து சமீபத்தில் மாநாடுலாம் பிரம்மாண்டமாக இருந்தது. அது வந்து ஒரு ரசிகர்கள் சேர்ந்தாங்க, பொதுமக்களுடைய ஆதரவாக இருக்கா? எப்படி நீங்கள் பார்க்குறீங்க மாநாட்டை? அவர் இரண்டாவது மாநாடு வந்து இப்போது போட்டிருக்காரு. இப்போது ஒரு நடிகராக நான் சக நடிகனாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். ஏன்னா யார் வேணாலும் இன்றைக்கி அரசியலுக்கு வரலாம். வாக்கு போடுகிற அரசியலில் நானும் இருப்பதால் ஓட்டு போடுற அரசியலில் நான் இருக்கேன். அதனால் வரக்கூடிய எல்லாருமே யார் வேணால் வரலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் வந்து ஒரு இடத்துல மக்களுக்கான நலத்திட்டங்கள், மாற்றங்கள் என்ன கொண்டு வர போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கங்கிறது எல்லாமே அவர்கள் என்னென்ன செயல் திட்டம் வச்சுருக்காங்கிற பொறுத்து மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கணுமோ அவங்க கொடுக்க போகிறாங்க. வழக்கமான களம் இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்ட களமாக தெரியுது சொல்கிறாங்க. அதாவது ஒரு வழக்கமான ஒரு கேஸ் இல்லாமல் நிறைய பல்முனை போட்டியில் இருக்கிற மாதிரிலாம் ஒரு சொல்கிறாங்க. நீங்கள் பொலிட்டிக்கல் பயோபிக்கெலாம் நடிக்கிறீங்க போது இப்படி பொலிட்டிக்கல் கட்டாயம் இருக்குது. அதை இப்படி எல்லாருக்குமே ஒரு அரசியல் பார்வை இருக்கும். உங்களுக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்கும். நீங்களும் ஓட்டு போடுறாங்க தான், இவரும் ஓட்டு போடுறாங்க தான், நானும் ஓட்டு போடுறவர், இவரும் ஓட்டு போடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்கும். மக்களுடைய சாய்ஸ் எப்போவுமே தனக்கான தலைவர் யாருங்கிறத அவங்க எப்போவுமே ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது சரியாக தேர்ந்தெடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த சாய்ஸில் யார் இருக்க போகிறா ரேஸ்லங்கிறது வந்து எலெக்ஷன் முடிஞ்சவொடனே தெரியும். யார் யார் என்ன திட்டங்கள் எடுத்து வைக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே என்னுடைய ஆல் தி பெஸ்ட். ஏன்னா பலமுனை போட்டி இருந்தாலும் யாரோ ஒருவருக்கு தான் வந்து ஒரு ஆட்சி அமைக்க போகிறாங்க. அந்த ஒருவர் யார் நல்ல தலைவராக மக்கள் பார்த்து எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ரேஸில் இந்த வருஷம் அவரும் கலந்துக்கிட்டார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். அவருடைய ரசிகர்களையும் அவருடைய இதுவரைக்கும் ரசிகராக இருந்தவர்கள் இன்றைக்கி வந்து அரசியல் படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்காரு. அதுக்கு ஆல் தி பெஸ்ட். அவர் தலைவராக எல்லாத்தையும் சரியாக வழிநடத்தி கொண்டு போகணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்புமாகவே இருக்குது.